வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 20 வருஷமாக கோமா, கணவரின் திடீர் மரணம், பிள்ளைகளுக்கு வழிகாட்டி இல்லை, தலைவன் தலைவி நடிகை வேதனை, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தலைவன் தலைவி படத்தில் நித்யா மேனனுடைய அம்மா கதாபாத்திரத்தில் நடித்த ஜானகி சுரேஷ் தனது வாழ்க்கையில் நடந்த சோகமான ஒரு சம்பவத்தை பற்றி அதிலிருந்து மீண்டு வந்தது குறித்து பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறாங்க. சினிமா உலகில் பல துணை கதாபாத்திரங்கள் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவங்க தான் நடிகை ஜானகி சுரேஷ். சமீபத்தில் அவங்க ஒரு நேர்காணலில் தனது திரைப்பட அனுபவங்களையும் தொலைக்காட்சி பயணம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்த சவால்களை குறித்து பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. தலைவன் தலைவி படத்தில் ஜானகி சுரேஷ் நடிகை நித்யா மேனன் தாயாக ஆவரணம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க. இந்த கதாபாத்திரம் சிலருக்கு எரிச்சலூட்டதாகவும் சிலருக்கு நியாயமானதாகவும் தோன்றியிருந்தது. படப்பிடிப்பு தளத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனனுடன் பணிபுரிந்த மகிழ்ச்சியான அனுபவம் என்று ஒரு காட்சியில் தன் கணவராக நடித்த நடிகர் கன்னத்தை அறைவது போல சைகை மட்டுமே செய்ததாகவும் விவரித்தாங்க. ஜானகி சுரேஷ் கிழக்கு வாசல் சீரியலில் நடித்தது மூலம் தனது சினிமா வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை என்று தெரிவித்திருந்தாங்க. இந்த தொடரில் அவங்களுக்கு ஜோடியாக நடிகர் எஸ் சரவணன் நடித்திருந்தார். இருவருமே படப்பிடிப்பு தளத்தில் நல்ல நண்பர்களாகி ஒன்றாக உணர்வது பயணங்கள் செய்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. மேலும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. அபுதாபியில் 14 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு இந்தியாவுக்கு திரும்பி நாடகங்கள் நடிக்க தொடங்கிய ஜானகி சுரேஷ் தனது சினிமா பயணத்துக்கு முன்பு தனக்கென்று ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்ததாக சொல்லிடுறாங்க. இப்போது மக்கள் தன்னை ஒரு நடிகையாக அங்கீகரிப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைவதாக சொல்லியிருக்கிறாங்க. தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்த சோகமான அனுபவத்தையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு தனது கணவரை இழந்ததாகவும் 2 வருடங்கள் மேலாக கோமாவில் இருந்ததாகவும் கணவரின் இழப்புக்கு பிறகு குடும்பத்தினர் சோகத்திலிருந்து மீண்டு வர சிறிது காலம் பிடித்ததாகவும் இப்போது ஒருவருக்கொருவர் உறுதியாக இருப்பதாக உணர்ச்சிகரமாக பேசியிருக்கிறாங்க. ஜானகி சுரேஷ் பெண்களுக்கு முக்கியமான ஒரு சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறாங்க. பெண்கள் விழிப்புணர்வு, உலகத்தை பற்றிய அறிவு மற்றும் கல்வி ஆகிய 3 அவசியம் பெற்றிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறாங்க. மேலும் தைரியமான பெண்கள் உலக நிகழ்வுகளை பற்றி வாசிப்பதன் மூலம் நல்ல உள்ளடக்கத்தை கவனிப்பதன் மூலம் தங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தந்தை இழந்த சோகத்தை ரொம்பவே இப்போது வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. தன்னுடைய தந்தை ரொம்பவே கோமாவில் இருந்தாங்க. ரொம்ப வருடமாக சிங்கிள் மதராக என்னுடைய அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவங்களும் இப்போது இறந்து போயிட்டாங்க. எங்களுடைய குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் என்று அவங்க தன்னுடைய சோகங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.